ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா விதமான அப்பா ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்கள் அகப்பட்டு இருக்கிற எல்லாரையுமே நீங்க விடுவிக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம். உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை தொடர்ந்து நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்களுடைய ஆசை நீங்க தான், எங்களுடைய தேவை நீங்க தான், எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க தான், எங்களுடைய நங்கூரம் நீங்க தான், எங்க நம்பிக்கை நீங்க தான், எங்களுடைய புகலிடம் நீங்க தான், எங்களுடைய மறைவிடம் நீங்க தான், எங்களுடைய பாதுகாப்பு நீங்க தான், எங்களை மீட்கிறவர் நீங்க தான், எங்களை ரட்சிக்கிறவர் நீங்க தான், எங்களை காப்பாற்றுகிறவர் நீங்க தான், எங்களை பாதுகாக்கிறவர் நீங்க தான். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. நாங்க உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், உம்மை மட்டும்தான் நாங்க தொடர்ந்து நம்பி இருக்கிறோம். அப்பா எங்களுக்காக செயலாற்ற நீர் உண்டு. எங்களை விடுவிக்க ஆண்டவரே, எங்களை நடத்த உம்முடைய வழிகள்ல எங்களை நிறுத்த, நிலை நிறுத்த அப்பா நீ போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். இன் ஜீசஸ் நேம் ஆமென். ஹalleluya. 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 கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. நம்ம கடந்த வாரங்களிலும் கூட நம்ம நிறைய காரியத்தை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது அன்பை குறிச்சு நம்ம தியானிக்கிறோம். இருக்கிற நம்ம சந்திக்கிற சில சவாலான சூழ்நிலைகள், சவாலான காரியங்கள், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், நமக்கும் மற்றவருக்கும் இருக்கிற இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு ஒரு சில காரியங்களை நம்ம அதை மேற்கொண்டு நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு அன்பு அப்படிங்கிற அந்த 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 கேரக்டர், அந்த குணாதிசயம் அதை குறிச்சு நம்ம புரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ஏன்னா வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுதுதான் உண்மையா நம்ம சில காரியங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நாம் பிடித்துக் கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும். அப்ப நம்ம அன்பை குறிச்சு நம்ம தியானிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு, தேவனுடைய தியாகம், அவர் எப்படி நம்மளை அன்பு செலுத்துறாரு, அவரு என்ன விதமான அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளவு பெரிய தியாகி, இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதை முழுமையாக நம்மால புரிந்து கொள்ள முடிகிறதா என்று சொல்லி பார்த்தால் இல்ல. நிறைய சந்தேகம், நிறைய குழப்பம், அடிக்கடி பயம், அடிக்கடி அவநம்பிக்கை, அடிக்கடி அவிசுவாசம், இப்படி எல்லாம் வருது. அதே போல நம்ம பார்க்கிறோம், நம்ம மற்றவர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனா பாருங்க, அதுலயும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம். பாருங்க, நம்ம எதுவுமே இல்ல நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னா நமக்கு எதுவுமே தேவையே இல்லை. இப்ப சர்ச்சு பிரசங்கங்கள், சில ஆலோசனைகள் எதுவுமே அவசியம். ஆனா பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறதுனால நம்ம நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம், நிறைய நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, நமக்கு தொடர்ச்சியாக நம்ம கர்த்தருடைய வேதத்துல, அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருந்து காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது அவசியம். யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்ல. பேர்பட்ட ஊழியம் செய்தாலும் அவர்களும் அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க வேற லெவல் ஆஃப் லேர்னிங் அந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க. நம்ம கற்றுக்கொண்டதை அவங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டிருப்பாங்க. வேற லெவல் ஆஃப் லேர்னிங்ல அந்த ஃபேஸ்ல இருக்கிறது பார்க்கிறோம். இப்படித்தான் வேதத்துல யாருமே அவ்வளவுதான் நான் தேறினவன் ஆயிற்றேன், முற்றும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லத்தக்கவன் யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மற்றவர்களோடு கூட இருக்கும் பொழுது கூட உறவை நம்ம கையாளுவதுல கூட நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. கசப்பு, வெறுப்பு, கோபம், பகை, இல்லைன்னா வேறு விதமான உணர்வுகள், பயம், கவலை, ஓவர் திங்கிங், இல்லையா? சில மனிதர்கள் பார்த்தா நமக்கு பயம். ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருக்கிறாங்க, ரொம்ப இதா இருக்கு, அவங்களோட டீல் பண்ண நம்மளால முடியல, அவங்கள விட்டு விலகவும் முடியாது. ஆனா அவர்களை நம்ம என்ன பண்ண முடியாது, அவர்களோடு கூட உறவை மெயின்டைன் பண்ணுவதும் நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்புறம் நமக்குள்ள இன்னும் சில காரியங்கள், நமக்குள்ள இன்செக்யூரிட்டி ஃபீலிங், தாழ்வு மனப்பான்மை, இப்படி நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கு. உலகத்துல நமக்கு நிறைய அட்வைசஸ் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. இட்ஸ் நத்திங் ராங் டு சீக் கைடன்ஸ் ஆர் சப்போர்ட்
ஃப்ரம் வேர்ல்ட்லி பீப்புள். அது தவறு என்று நான் சொல்லவில்லை. நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போறோம், நம்ம ஒரு சில பேர்ட்ட ஆலோசனை கேட்கிறோம், அது எல்லாமே ஓகே. ஆனா வேதத்தின் அடிப்படையில, வேதத்துல நமக்கு இத அட்ரஸ் பண்ணவே இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. வேதத்துல இதற்கான பதில்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இந்த உணர்வுகள், அதற்கு எதிர்மறையாக செயல்படுகிற சில உணர்வுகள், அந்த உணர்வுகளை எப்படி நம்ம கையாளுவது, இல்லைன்னா அந்த டொமினியன், அதற்கு மேலாக நம்ம எப்படி ஒரு ஆளுகையை செலுத்துவது என்று சொல்லி நம்ம கற்றுக்கொள்வது அவசியம் என்று சொல்லி போன வாரத்துல நம்ம பார்த்தோம். அதனாலதான் டொமினியன் ஓவர் எமோஷன்ஸ், நம்ம எப்படி ஆளுகை செய்வது. நம்ம பார்த்தோம்னா ஈவன் கிறிஸ்டியன்ஸ்க்கு கூட கோவம் தான் நம்மளை கட்டுப்படுத்துது இல்லையா? இல்லைன்னா கவலை என்ன பண்ணிருது, நம்மளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. பாருங்க, பிசாசு எப்பவுமே உடனே இது நடந்துறது இல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, அப்ப பார்த்தா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறத பார்க்கிறோம். பிசாசு அப்படிதான். பாருங்க, நமக்கு இருக்கிற போராட்டம் எப்பவுமே நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி இல்ல, கண்ணுக்கு தெரியாத விதமா தான் நமக்கு போராட்டம். மனதுல தான் நமக்கு பயங்கரமான பேட்டில். யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? மனதுல தான் என்னது பயங்கரமான பேட்டில். ஒரு பிரச்சனை நம்ம நேரடியா சந்திக்கிறது ரொம்ப சிம்பிளா நம்ம சந்திச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒருத்தங்க கூட சண்டை இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன், அது 5 வருஷத்துக்கு சிந்தனையில இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அது தீராத பகையா மாறிடுது. தீராத ஒரு உணர்வு ரீதியான ஒரு போராட்டமா மாறிடுது. பாருங்க, எல்லாமே இந்த உணர்வுகளின் அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் இந்த எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ நம்ம ஆளுகை செய்யும்படியாக நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஹalleluya. இருக்கிறீங்களா? Hallelujah. இருக்கிறீங்களா? ஆமா, அது எந்த உணர்வா இருந்தாலும் சரி, கசப்பு, வெறுப்பு, கோபம், பகை, கவலை, இப்ப மனுஷங்களா இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு எட்டி பாக்குது. இது முற்றிலுமா இல்லாத ஒரு அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. நமக்கு வருது. ஆனா இதை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது, இல்லனா இது மேல எப்படி நாம் கட்டுப்பாட்டை செலுத்துவது, நம்ம இது ஆளுகை செய்யாதபடிக்கு எப்படி நாம் பார்த்துக் கொள்வது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வது அவசியமான ஒரு காரியமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. இது புரியாதனாலதான் இது தெரியுது. அப்ப நம்ம இதை தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னமோ நம்ம இப்ப எங்கெங்கயோ போயிட்டோம். சிவப்பு குதிரை வருதா, கருப்பு குதிரை வருதா, அந்த குதிரை வருதா, ரொம்ப பாருங்க, அதுல நம்ம ரொம்ப போட்டு அதெல்லாம் ஆராயிரும். ஆனா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தெரியறதுக்கான காரியங்களை குறிச்சு நம்ம படிக்கிறதே இல்ல. அதெல்லாம் நடக்கும். அத பத்தி ரொம்ப எனக்கு அது தெரியல. அது ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட். நரகம் எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். நரகம்னா அது எப்படி இருக்கும்? பரலோகம்னா எப்படி இருக்கும்? பரலோகத்துக்கு 4 விசிட் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பாருங்களேன், அங்க போக போறோம். மறைக்கப்பட்டது ஆண்டவருக்குரியது. அப்படி ரொம்ப போட்டு தோண்டி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நம்புறீங்களா? நமக்கு ஒரு நல்ல பிளேஸ தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருப்பாரு. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. நம்புறீங்களா? உலகத்தையே இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. உலகத்திலேயே நம்ம பார்க்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது இல்ல? அப்ப பரலோகம் நல்ல 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 இடத்துக்கு தான் நம்மள கூட்டிட்டு போறாரு. நன்மையை தான் நமக்கு தரப்போகிறார். அத ரொம்ப போட்டு நிறைய பார்த்தா நரகம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரணுமா? இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழும் வாழ்க்கையை எப்படி வெற்றியா வாழ்வது, எப்படி பரலோகத்துக்கு நம்ம செல்ல போகிறவர்களா இருக்கிறோம், எப்படி நம்ம ஜீவியத்தை கரெக்டா காத்து கொள்வது. காலத்துக்கு முன்ன நம்ம ரொம்ப அப்படியே மறித்து போகாத, அறியாமையினால நீ அப்படி பண்ற அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம அநேக கிறிஸ்தவங்கள் ஏன் அப்படின்னா நமக்கு வாழ தெரியல. எப்படி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றது, எப்படி சமாதானமாய் வாழ்வது, எப்படி இந்த சவால்கள், இந்த சூழ்நிலைகள், இந்த காரியங்களிலும் நம்ம எப்படி ஃப்ரூட்ஃபுல்லா வாழ்வது, இப்படி சொல்லி நமக்கு தெரியாதனால நம்ம திணறோம். அதை குறித்து நாம் தியானிக்கிறது இல்ல, அதை குறித்து நம்ம கேட்கறதுல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டும் காமிச்சிக்கிறது இல்ல. அதனாலதான் அப்படியே இருக்கிறோம். ஏதோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாதபடிக்கு நாம இந்த எமோஷன்ஸை எப்படி கட்டுக்குள்ளாக நாம் வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
அப்ப பாருங்க, நான் சொன்னபடி எமோஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா, அதர் வேர்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ். எல்லாரும் சொல்லுங்களேன், மியூட் எடுத்து இட்ஸ் அ ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. ரெஸ்பான்ஸ் மியூட் எடுத்து சொன்னீங்கன்னா தான் ரெஸ்பான்ஸ். சொல்லுங்களேன். ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னது? ரெஸ்பான்ஸ்னா ஒரு ஒரு காரியத்தை நீங்க குடுக்குறீங்க. நான் அதுக்கு திரும்ப உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இப்ப நீங்க எனக்கு ஒரு பேனா தரீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணேன்? தேங்க் யூ அப்படின்னு சொல்லி இத வாங்கிக்கிட்டு ரெஸ்பாண்ட் பண்றேன். அதான் ரெஸ்பான்ஸ் இல்லையா? அந்த மாதிரி கா உலகத்துல நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு வருது. அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? ஒரு பயமுறுத்துற மாரி காரியம் வந்தா, நம்ம ஆக்சுவலி என்ன எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்? அப்படியே பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு, பயந்து, நடுங்கி, திகைத்து, அப்படியே ஒண்ணுமில்லாம நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அப்படிங்கிறது தான் அதுதான் அதுதான் பாருங்க அந்த ரெஸ்பான்ஸ். எல்லாரும் பாருங்க அப்படி ரெஸ்பாண்ட் பண்றது இல்ல. ரொம்ப முதிர்ச்சியா, சிலர் ஞானத்தோடு கூட அத கையாள்றாங்க. அது எப்படி அவங்களால மட்டும் முடியுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் பாருங்க, அவங்க ஏதோ சிறப்பா அப்படி இல்ல. அவர்கள் அவர்களும் நம்மை போல ஒரு மனிதர்கள் தான். ஆனா, அவங்க அத எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்கிறத தெரிந்து, அழகாக ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கிட்டாங்க. அவங்கள பயிற்றுவிச்சுக்கிட்டாங்க. அதுல முன்னேறுகிறார்கள். நம்ம இன்னும் அதே லெவல்ல இருக்கிறோம்னு அர்த்தம். ஹalleluya. சரி. அப்ப இவ்ளோ கஷ்டமா இருக்கிற இந்த ஃபீலிங்ஸ் ஆண்டவர் எப்படி படைச்சார்? ஏன் இப்படி? கட்டுக்கடங்காத கோபம். கோபத்தின் விளைவாக கொலைகள் நடக்குது. பலவிதமான சூழ்நிலைகள் நடக்குது. குடும்பம்லாம் பிரிஞ்சு போயிருது. பலவிதமான அன்கண்ட்ரோல்டு எமோஷன்ஸ்னால தவறான பாதைகளுக்கு போய் செஞ்சிடறாங்க. தவறுகள் விளையுது. தவறுகள்ல விழுந்துடுறாங்க. இல்லன்னா அடிமைத்தனத்தின் பழக்க வழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளிவர முடியல. அந்த எமோஷன்ஸ கட்டுப்படுத்த முடியாம. அப்ப சில கசப்பு, வெறுப்பு அத அத முடியாம செயல்பட முடியாத அளவுக்கு அது அப்படியே நம்மள போட்டு ஆக்கிரமிச்சிருது. இப்ப இத நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனத்த வாசிங்க. ஆதியாகமம் 3:10 வேகமா எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் அதற்கு 3:10. அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் படைக்கக்குள்ள நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது போல எல்லாம் நல்லது, நல்லது, நல்லது என்று சொல்லத்தக்கதாக நன்மையான வகையில படைத்தார். ஆனா பாவம் உள்ளுக்குள்ள வந்த உடனே அது என்ன பண்ணிருது? நம்ம எமோஷன்ஸையும் பாதிச்சிருது. நம்ம என்னென்னத்தெல்லாம் பாதிச்சுச்சு பாவம்? சும்மா ஒரு 2 சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது வேகமா. என்னென்னத்தெல்லாம் பாவம் பாதிச்சுச்சு? பாவத்தினால என்னென்ன விளைவுகள் நடந்தது? என்ன பனிஷ்மென்ட்ஸ்? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு வந்து அற்று போனது. தொடர்பு அறுந்து போச்சு. பாவத்தினால பாருங்க எல்லாமே கெட்டுருச்சு. நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் கெட்டு போச்சு. நம்ம குடும்ப உறவு, கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு, அதுல ஒரு பிளவு வந்துருச்சு. பிள்ளைகள், பெற்றோர் எல்லாமே பாருங்க அப்படிப்பட்ட எல்லாமே பாவத்தினால என்ன ஆயிடுச்சு? ஒரு கெட்டு போனதை பார்க்கிறோம். நிலம் சபிக்கப்பட்டு போயிருச்சு. எல்லாமே என்ன ஆயிடுச்சு? பாவத்தினால, அதனால வந்த விளைவுனால, சாபத்தினால எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அப்படித்தான் நம்ம உணர்வுகளிலும் ஒரு பாதிப்பு வந்துருச்சு. என்ன பண்றாங்க இவங்க? ஆதாம் ஏவாள் பயந்து போய் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். பயம் உள்ள வந்துருச்சு. குற்ற உணர்வு, பயம், இப்படி பலவிதமான எமோஷன்ஸ்ல ஒரு கரப்ஷன், ஒரு கரை படிந்து விட்டதை பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து எல்லாத்துலயுமே ஆண்டவர் மீட்கிறார். ஹalleluya. 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 அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்ம உணர்வு ரீதியாவும் கர்த்தர் நம்மை மீட்டு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய மீட்பு எல்லா கெட்டுப்போன பகுதிகளையும் தொட்டு எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறது. அதுதான் மீட்பு. மீட்புனாவே ரிடம்ப்ஷன். அது சரிப்படுத்துகிறார். கெட்டு போனதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாராம்? சரிப்படுத்துறார். குடும்ப உறவுகளை சரிப்படுத்துகிறார். பெற்றோர் பிள்ளைகளின் உறவுகளை சரிப்படுத்துகிறார். அடுத்தவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை சரிப்படுத்துகிறார். தேவனுக்கும் நமக்குமான உறவை சரிப்படுத்துகிறார். நிலத்தின் காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை சரிப்படுத்துகிறார். ஹalleluya. முற்றிலுமா இப்ப நடக்கல. நம்ம சில காரியங்கள் நமக்கு இன்னும் நடக்க போற காரியமா இருக்கு. இல்லன்னு சொல்லல. இல்லையா? இனி வருகிற காரியங்களாக இருக்கு. ஆண்டவர் எப்ப வரப்போறாரோ அப்ப எல்லாமே சரியாக போகுது. ஆனா இப்பவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹalleluya.
ஹalleluya இருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமா, நம்ம சில காரியங்கள்ல இப்ப அதனாலதான் நம்ம பாவத்திலே சிக்கி தவிக்க தேவையில்லை. பாவத்திலிருந்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஹalleluya. பாவத்தின் மீது நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நம்ம திரும்பி ஆமா அந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான்லாம் எதுவும் பண்ண முடியாது, என்னுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு பாவம், அது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, சொல்ல சொல்ல தேவையில்லை. சொல்ல ஆமா, கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், அதை மேற்கொள்ளும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அப்படித்தான் இந்த உணர்வுகளின் ரீதியாக நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? எப்படி சொல்லுங்க? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன பண்ணிருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். சொல்லலாமா? இப்ப கன்ஃபியூஷன்ல இருந்தீங்கனாலும் சொல்லுங்க. ஹalleluya. கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க இன்னும் அதிகமா சொல்லுங்க. நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், கவலை இருக்கலாம், ஒரு மாதிரி குழப்பம் இருக்கலாம், ஆனா பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 3 முறை சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்து எடுத்துட்டு, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, அப்ப எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவராக, சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய உணர்வுகளின் ரீதியாக அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இந்த மீட்பினோட பெனிஃபிட்ஸ் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கலாத்தியர் 3:13 வாசிங்க. கலாத்தியர் 3:13. இன்னொருத்தர் ரோமர் 5:17. சீக்கிரமா வாசிங்களேன். ரோமர் 5:17, கலாத்தியர் 3:13 ரெண்டுமே வாசிக்கலாம். ரோமர் 5:17 வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். ஹalleluya. யாரால நமக்கு மீட்பு உண்டாயிடுச்சு? இயேசு கிறிஸ்துவினால நம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம ஆளுகை மேல ஒரு டொமினியன் நமக்கு இருக்கு. ஹalleluya. ஆமா, நம்ம நோ மோர் ஸ்லேவ் டு சின். நாம பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. நம்ம கட்டுப்படுத்த முடியாத கன்ஃபியூஷன்ஸுக்கு நாம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளுடைய அந்த கன்ஃபியூஷன்ஸ், அந்த கன்ஃபியூஸ்ட் மைண்ட்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கண்டிப்பாக அதுக்கு மேல நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. 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 ஆமா, எந்த விதமான அடிமைத்தன பழக்க வழக்கமா இருந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். பாருங்க, அடுத்தது அத வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஆமென். ஹalleluya. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால நம்ம எப்படியா நமக்கு அந்த சாபத்துல இருந்து மீட்பு உண்டாயிடுச்சு. மீட்புங்கிற அந்த ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை. ஹalleluya. ஹalleluya. அவர் என்னை மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். என்னை மீட்டு இருக்கிறார், என்னை மீட்டு இருக்கிறார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சனால என்னை மீட்டு இருக்கிறார். எமோஷனலி என்னை மீட்டு இருக்கிறார், பிசிக்கலி என்னை மீட்டு இருக்கிறார், என்ன ஸ்பிரிச்சுவலி என்னை மீட்டு இருக்கிறார். நான் நித்திய வாழ்வுக்கு உடையவள். ஹalleluya. freedom from the bondage of sin. தீத்து 2:14 வாசிங்க. தீத்து 2:14. சத்தமா வேகமா. அவர் நம்மை சகல அக்கிரமனின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன பெரிய வார்த்தை பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு, அப்ப நம்மள என்ன பண்ணிட்டாரு? ஆமா, நம்ம அக்கிரமத்துக்கு உரியவர்களா இருந்தோம், அப்படி இப்படி இருந்தோம். ஆனா அதுல இருந்து நம்மை மீட்டு கொண்டு இப்ப யாரா இருக்கிறோம்? அவருக்குரியவர்களாக, தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். அப்ப இப்ப நம்ம யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள். அப்புறம் நம்ம என்னத்துக்கு நம்மள படைச்சிருக்காரு? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ள
ஜனங்கள் நாம. ஹalleluya. அதற்காக நம்ம சுத்திகரிக்கும்படி நமக்காக, ஆமா அதுக்காக பாருங்க, அத நம்ம சுத்திகரிக்கும் படிக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் செஞ்சுட்டாருன்னா நம்பணும் நம்ம. அவர் விளைக்கிரயம் பெருசு, அவர் நமக்காக செலுத்தின கிரியம் பெருசு. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம், இந்த அடிமைப்படுத்துகிற இந்த காரியம், இந்த இது பிசாசு பாருங்க, பொய்யன். அவன் பொய்க்கு பிதா. இதுல இருந்தெல்லாம் உன்னால மீண்டே வர முடியாது, இத உன்னால விடவே முடியாது, அது பொய்யே. ஹalleluya. அவன் பொய்யத்தான் சொல்லுவான். பொய்ய தவிர அவன்கிட்ட இருந்து எதுவுமே வராது. அவன் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொன்னா நீங்க உரக்க சொல்லணும், முடியும். ஹalleluya, ஹalleluya. அவன் தோற்று போனவன், அவன் ஒரு பொய்யன். என்னை இதுல இருந்து மீட்டு விட்டார், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புகிறேன், நான் அதை அறிக்கையிடுகிறேன். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். எந்த காரியமும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்ன மீட்டெடுத்திருக்கிறார், நான் நற்கிரியை செய்யறதுக்கு தான் என்ன கர்த்தர் படைச்சிருக்கிறார், அவ்வளவுதான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆனா பாருங்க, உணர்வு விட்டு கொடுக்காது. நீங்க நினைக்கிறீங்களா, கசப்பான எண்ணம் மேலோங்கும், அந்த கோபம், அந்த வைராக்கியம் அவங்க மேல இருக்கிறோம் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், சஃபர் பண்றோம். அது உண்மைதானே, அது உண்மையாச்சே அப்படின்னு அந்த எண்ணங்கள், அந்த எமோஷன்ஸ் நம்மள விடாம என்ன பண்ணும். ஆனா கூட நீங்க என்ன பண்ணணும், இல்ல என்ன கர்த்தர் என்ன அப்படி படைச்சிருக்கிறார், அதை குறிச்சு நான் என்ன பண்றேன், அதை அப்படியே நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல நம்ம டொமினியன், அதற்கு மேல ஆளுகையை செலுத்தி கொண்டே இருக்கணும். அந்த எமோஷன்ஸ் மேல நம்ம எமோஷன்ஸ நம்மளுடைய பாருங்க அந்த கண்ட்ரோலுக்குள்ள அப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கட்டுக்கடங்காத கோபம், கட்டுக்கடங்காத எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக நம்ம விடவே கூடாது. ஹalleluya, ஹalleluya. ஆமா அது பாருங்க, அது இப்ப நான் எனக்கு பிரயோஜனமா நான் காரியங்களை தியானிக்கிறேன். ஹalleluya. இருக்கீங்களா? ஆமா, அப்ப நம்ம பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. எமோஷன்ஸ் எப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அதுதானே வேதம் போதிக்குது. நான் சும்மா அழுதுகிட்டே இருக்க கூடாது, நான் சும்மா கோவப்பட்டுட்டே இருக்க கூடாது, நான் எரிச்சலாவே இருக்க கூடாது. இதெல்லாம் இருக்குது, உலகத்துல இருக்கும் பொழுது இருக்குது. ஆனா அதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணி மேல் நோக்கி நான் போறது, அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. பாருங்க, நான் அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். 2 காரியங்களை குறிச்சு மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டொமினியன் ஓவர் ஃபியர் அண்ட் ஆங்கர். கோபத்தையும் பயத்தையும் நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். நமக்கு அது 2 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கோபம் இருக்குது, பயமும் இருக்குது. ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பயம் எப்படி வருது, பயம் போன வாரம் நம்ம பார்த்தோம். விசுவாசம் இல்லைன்னா, அதாவது என்னன்னா, நம்ம கற்பனை பண்றோம், அசம்ஷன்ஸ், நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற தேவையில்லாத சந்தேகம், கற்பனை, தவறான கற்பனைகள், தவறான இது அசம்ஷன்ஸ், இதனால பயம் உண்டாகுது. அதே மாதிரிதான் பாருங்க, கோபம் எப்படி வருது, நம்ம ஈகோ டிஸ்டர்ப் ஆகும் பொழுது, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும் பொழுது, நம்மள ஒரு வேல்யூ பண்ணி வச்சிருப்போம், அதை கொஞ்சம் யாராவது குறைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது, ஒரு கோபம் வந்துருது. அப்ப இதுக்கு 2ஐயும் எப்படி ஓவர் கம் பண்ணலாம். அப்ப பயத்தை மேற்கொள்ளணும்னா நம்ம எதுல செயல்படணும், பயத்துக்கு ஆப்போசிட் எது, விசுவாசம். ஹalleluya. பயம் உங்களை ஆட்டி படைக்குதா, பயம் உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதா, உடனே தெரிஞ்சுக்கணும் நமக்கு அந்த பாயிண்ட்ல விசுவாசம் இல்ல, இந்த காரியத்துல நமக்கு விசுவாசம் குறையுது, இந்த இதுல நமக்கு ஃபெய்த் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபெய்த்னாலதான் பயத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். அதே போல கோபத்தை எப்படி நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லி சொன்னேன். அது எது, ரெஸ்ட். ஹalleluya. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, ரெஸ்ட் சொல்லுங்களேன். எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, ரெஸ்ட் சொல்லலாமா, ரெஸ்ட். ஹalleluya. அப்ப கோபம் வருது, டீல அப்படியே கோபம் வருது, தத்தளிச்சுட்டு வருது. அப்படியே என்ன பண்ணோம், உடனே நமக்கு நாமே சொல்லிக்கணும், ரெஸ்ட், கொஞ்ச நேரம் அமைதியா ரெஸ்ட். ஹalleluya.
நிறைய நம்ம கோபம் வரத்துக்கு நிறைய காரியங்கள், நம்மளுடைய இயலாமை, நம்மளோட அதிகப்படியான உழைப்பு, நம்ம ரொம்ப நம்ம உடம்பு முடியாம இருக்கிறதுனால, இல்ல நமக்கு பற்றாக்குறை, நம்மளுடைய தேவை, நம்ம நிறைய காரியத்தின ரொம்ப அதிகமா பசி இருந்தா கோபம் வரும். இப்படி பாருங்க நிறைய காரணத்தினால நமக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. அப்ப உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், கொஞ்சம் கண்ட்ரோல், ரெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணணும். பிசிக்கல் ரெஸ்ட் இஸ் ஆல்சோ மஸ்ட். அல்லேலூயா. ரெஸ்ட் என்னது, ரொம்ப மஸ்ட். நிறைய பேர் அப்படியே ரெஸ்டே இல்லாம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தா பயங்கர கோபம் வரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம உடம்பு, நம்ம பிசிக்கல் உடம்பு ஆண்டவர் வந்து அப்படி ஒண்ணும் நம்ம தேவ தூதர்களா இல்ல. இந்த உலகத்துல மாம்சமும் ரத்தமும் உள்ள மனிதர்களா இருக்கிறோம். சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆனா அதுக்காக ஒரு 8 hours கூட தூங்காம ரெஸ்ட்லெஸ்ஸாவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? பாருங்க, இந்த இந்த பயம் ரொம்ப கட்டுக்கடங்காம போகும் பொழுது, இந்த கோபமும் கட்டுக்கடங்காம போகும் பொழுது, அது நம்ம மேல ஒரு ஆளுகை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு மாதிரி அடிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். ஆனா கூட ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிற தேவன், அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். அப்படி ஒருவேளை எந்த எமோஷன்ஸோடு நம்மளை கட்டுப்படுத்தி இருக்குடா, இல்ல சிஸ்டர் நான் ரொம்ப அந்த மாதிரி ஆயிட்டேன், கட்டுக்கடங்காத கோபத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், இல்லைன்னா எப்போதுமே எனக்கு பயம்தான், இது வந்துருமோ அது வந்துருமோ இப்படி வந்துருமோ, நெட்டை பார்த்து இப்படி ஆயிருமோ, என் நிலைமை அப்படி ஆயிருமோன்னு எதை நினைச்சாலும் என் பிள்ளைங்க ஐயோ வெளியில போனா பயம், இங்க உட்கார்ந்தா பயம், இப்படி நான் ரொம்ப பயத்தினால ஆட்கொள்ளப்பட்டுட்டேன்னு நீங்க சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை கவலையை குறிச்சு நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்படி எந்த ஒரு காரியத்தினாலையும் நீங்க ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அதுல இருந்து விடுவிக்கிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏனென்றால் உணர்வுகளையும் நமக்காக மீட்டெடுத்திருக்கிறார். உணர்ச்சிகளின் ரீதியாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். மீட்டிருக்கிறார், அவர் மீட்டிருக்கிறார். அதுவே போதும். அந்த வேர்டே போதும். அவர் எல்லாத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த சாபத்திலிருந்து, அந்த பிடிகளில் இருந்து, அந்த காரியங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சில அப்படிதான் தலைமுறை அப்படிதான் இருப்போம். இப்போ ஒருவேளை அம்மா கவலைப்படுறவங்களா இருந்து அப்படியே இருந்தாங்கன்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம். அப்பா ஒரு மாதிரி கோவக்காரரா இருந்தா பிள்ளைங்களும் அப்படிதான் கட்டுக்கடங்காத, அப்படி கட்டுப்பாட்டிலேயே இல்லாத அளவுக்கு அப்படிதான் இருப்பாங்க பாருங்க. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த ஜென்மமா வருகிற சுபாவத்திலிருந்தும் நம்மை மீட்டு இருக்கிறாருன்னு? ஹalleluya, ஹalleluya. அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, தாய போல புள்ள, நூலை போல சேலை. இப்ப நம்ம யாரு தாயின் தகப்பன், நம்மளுடைய டிஎன்ஏ யாருது, அவருது. ஹalleluya. நம்ம யார போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எப்படி அவர் எப்படி எமோஷன்ஸ் இருந்தோ, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரோ, அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரோ, அப்படி நம்மளால ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளை பார்த்து சொல்லாதீங்க அப்பா மாதிரி அவளுக்கு கோவம் மூக்குக்கு மேல, நோ சொல்லாதீங்க. அப்படி நம்ம அப்பா மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படல. நம்ம பரம தகப்பனை போல மாறுவதில தான் நம்ம இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் அதுதான். அதனால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுல ஒரு பெருமைலாம் வேண்டாம், அந்த பெருமையே வேணாம். அதெல்லாம் ஜென்ம சுபாவம் மாற்றி அமைக்கப்பட்ட எல்லா காரியங்கள், எல்லா குவாலிட்டிஸ் எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம். அந்த இப்படித்தான் அப்படி இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன் இல்ல, என் குடும்பத்துல அது நடக்காது, நான் தடுக்கிறேன் அதன்னு சொல்லுங்க. ஹalleluya. அந்த குணம் தானே உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த குணத்தினால தானே எத்தனையோ பிரிவினைகள், எத்தனையோ சாபத்தீடான காரியங்கள். அப்ப அதே குணம் மாற்றப்படும் என் சமுதாயத்துல. அதுக்கு நான் தடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. ஹalleluya, ஹalleluya. அது இன்னரெண்ட் ஆக கூடாது ஆண்டவரே. உங்களுடைய குணத்தின்படி, உங்களுடைய சாயலின்படி மறுரூபமாக்கப்பட்டவர்களாக என் குடும்பம் மாறணும். ஹalleluya. நம்ம குணம் மாறணும், என் குணம் மாறணும், என் பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தார் அப்படிப்பட்ட குணத்தோடு கூட செயல்படணும். அப்படி சொல்லி அந்த எமோஷன்ஸ் அப்படி இருக்கணும். பயந்தே செத்துறக்கூடாது நமக்கு. அதுதான் இந்த நாட்கள்ல பயம் ரொம்ப, அது ஒரு அதிகப்படியான பயத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறோம். பயத்தின் ஆவிய கர்த்தர் முறித்து போடுகிறார். ஹalleluya. எதை குறித்தும் பயம் இல்லாமல் கலங்காமல் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை. என் தேவன் என்னோடு கூட உண்டு, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஒருவர் உண்டு, நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. இந்த காரியங்களை நான் மேற்கொள்ள எனக்கு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு நிற்கணும். ஹalleluya, ஹalleluya.
இருக்கிறீங்களா? ஹalleluya. அப்ப பாருங்க, இப்படி நிறைய காரியங்கள்னால நமக்கு சின்ன வயசுல இருந்தே சில சைல்ட்ஹுட் ட்ராமா, ஒரு அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ், நிறைய நசுக்கப்படுதல், ஒடுக்கப்படுதல், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில சில ரீதியான ஒரு கசப்பான அனுபவங்கள், கஷ்டமான இப்படி எல்லாம், இல்லைன்னா திடீர்னு சடனான ஒரு 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 மரணம், எதிர்பார்க்காத ஒரு வியாதி, இப்படி எல்லாம் வரும் பொழுது பாருங்க நம்ம டிஸ்டர்ப் ஆயிடுறோம். எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள் வரும் பொழுது நமக்குள்ள அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அப்படி காரியங்கள் அது இருக்கு. அது ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். அதனால நமக்கு பயமோ, அதனால ஒரு கோபமோ, இது ரெண்டுமே நமக்குள்ள இருக்கிறத கர்த்தர் புரிஞ்சுக்கிறார். அதெல்லாம் அவருக்கு புரியாம இல்ல. நம்ம மனிதர்கள், நம் மண் என்று அவருக்கு தெரியுது. அதனால தான் இந்த காரியத்துல நாம் எப்படி செயல்படணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, நான் 3 விதமான ரெஸ்பான்ஸ் சொல்ல போறேன். எப்படி 3 விதமா மக்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. 2 காரியத்தை மட்டும் தான் நம்ம டீல் பண்றோம். எது? ஒண்ணு பயம், இன்னொன்னு கோபம். ஒரு சாரரான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, கோபம் வந்தா நான் போன வாரமே சொன்னேன். டார்டாய்ஸ் மாதிரி எப்படி அது ஒளிஞ்சுக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது. கோபமோ பயமோ வந்தா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒளிஞ்சுக்குவாங்க. தன்னைத்தானே ஒளிச்சுக்குவாங்க. என்ன பண்ணணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபம் வந்தாவோ பயம் வந்தாவோ அது ஒரு ஒரு பாருங்க வந்து சண்டை, ஒரு crocodile மாதிரி, கேட் மாதிரி திரும்ப ஃபைட் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி ஒளித்துக் கொள்றது வேற, இவங்க அப்படி செயல்படவே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி பிரமிச்சு, ஒரு மாதிரி பிரம்ம பிடித்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியாது. ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆயிடும். அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஃப்ரீஸ் ஆகி போயிடுவாங்க. அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணவோ ரெஸ்பாண்ட் பண்ணவோ தெரியாது. பாருங்க, இப்படிப்பட்ட 3ல நம்ம யார் எப்படி இருக்கிறோம்ன்றது நமக்கே தெரியும் இல்ல? நம்ம நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்ப பாருங்க, இது ஒரு இந்த இந்த கோபமோ அல்லது பயமோ அன்ஹெல்தி லெவல்ஸுக்கு நம்ம அதை விட்டு கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணிடுது, நம்மை ஒரு மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாட்டை அதை எடுத்துக்கொள்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இத நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்ள நமக்கு பாருங்க, இது நமக்கு அந்த ஞானம் இல்ல. இத நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அன்ஹெல்தி லெவல்ஸ் போக்குள்ள என்ன ஆயிடுது, ரொம்ப மென்டலா நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுறோம். படபடப்பு வந்துடுது. பிசிக்கலாவும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். உடம்பெல்லாம் கை காலெல்லாம் வலிக்கிறது மாதிரி, கழுத்து வலிக்கிற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி, இதெல்லாம் என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா நம்ம போகும்போது நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேல ஆளுகையை செய்கிறவர் அவர். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல்ல, அதற்கு மேலானவர். சொல்லுங்களேன், என் எமோஷன்ஸுக்கும் மேலானவர் என் கர்த்தர். 3 முறை சொல்ல போறீங்க. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு, தயவு செஞ்சு இது யாருமே விதி விலக்கு இல்ல. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, என் எமோஷன்ஸுக்கு மேலானவர் கர்த்தர். சொல்லுங்க, என் எமோஷன்ஸுக்கும் மேலானவர் கர்த்தர். என்னுடைய எமோஷன்ஸ் உணர்வுகளுக்கும் மேலானவர் என் கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God will dominate. ஆண்டவர் டாமினேட் பண்றாரு. அதனால நாம நம்ம எமோஷன்ஸ டாமினேட் பண்ண முடியும். நான் கவலைப்படணுமா கவலைப்படக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணும். அதாவது ஆண்டவர் எனக்கு அந்த இதை கொடுத்திருக்கார். புரியுதா? இது ஏன் சரீரம், இது நானு, இது கர்த்தர் வாசிக்கிற ஒரு சரீரம். அதுல என்னுடைய எமோஷன்ஸ் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளதான் இருக்கணுமே தவிர எதையுமே அப்படியே நான் வந்து அப்படியே திறந்து போட்டு விட்டுறக்கூடாது. எது வேணாலும் வந்து என்ன வேணாலும் எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த அதிகாரத்தை கொடுக்க கூடாது. இந்த அதிகாரத்தை என்னுடைய சரீரத்துக்கு, என்னுடைய எமோஷன்ஸுக்கு, என்னுடைய மனதிற்கு, என்னுடைய ஆவிக்கு கர்த்தர் தலைவராய் இருக்கிறார். என்னை தலைமையாக என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக அதை வைத்திருக்கிறார். ஹalleluya. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, யாருக்கும் அதிகாரம் இல்லை, மற்றவருக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய கரத்துல இருக்கிறது அது. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய கரத்துல, என்னுடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் சரீரம், என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய எல்லாம் இது தேவன் தங்குற ஆலயம். நான் கர்த்தருக்குரியவள். என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்திருக்கிறார். எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஆமென்.
பாருங்க, நம்ம வாசிக்கலாமே அந்த, சரி அந்த வார்த்தை வந்து திருமணம் போலாம், நமக்கு சமயம் இல்லாததுனால நான் திரும்ப உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். பிசாசு தூண்டுகிறான், எழுதி கொள்ளுங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை, உங்களுக்கு தெரிந்த வசனம், அதனால நான் கடந்து போகிறேன். அவன் பாருங்க, அவன் தூண்டி விடுறான், இவன் ஈல்டு பண்றான். அப்ப அவன் தூண்டி விடும் பொழுதே நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கும் நாம் என்ன பண்ணணும்? நோ சொல்லணும், நோ சொல்லணும், நோ சொல்லணும். சில காரியங்களுக்கு நம்ம சரீரம் கேட்கறதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்ம எமோஷன்ஸ் சொல்றபடி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. சின்ன சின்னதா சின்ன சின்னதா ஸ்டெப் எடுக்கணும். சின்ன சின்னதா அப்படி ஸ்டெப் எடுத்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? ஹalleluya. இப்ப பயம் என்பது என்ன? பயம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது ஒரு நம்ம அந்த ஒரு 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 சூழ்நிலை வருது, அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா? அதாவது பயம்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் எபிலிட்டி டு see wrong things. தவறான படத்தை, தவறான ஒரு காரியத்தை, ஒரு மாதிரியான ஒரு மாதிரி அச்சத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை நம்ம மனதுல பார்க்கிறது தான் பயம் இல்லையா? ஆமா தானே? ஆனா விசுவாசமும் அதேதான், ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா இது என்ன? இட்ஸ் an ability to see what is right. Hallelujah, hallelujah. What that God can do in my life. பாருங்க, ரெண்டுமே நம்ம மனசுல போட்டு தான் அப்படியே அப்படியே ஊன்னு நம்ம போட்டு சிந்திக்கிறோம். எப்படி பயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அப்படியே போட்டு கிரியை செய்யுது? என்ன பண்றோம்? தவறான பிக்சரை, தவறான கருத்துக்களை, தவறான அத நடந்த காரியத்தையே போட்டு 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 சிந்திக்கிறோம். அப்படிதான் பயம் அப்படியே வேலை செய்யுது, நம்மள ஒரு மாதிரி பண்ணிடுது. ஆனா விசுவாசமும் என்னதான், அதே மாதிரி மைண்ட் அளவுல தான் அப்படி ஃபர்ஸ்ட் செயல்பட்டு அப்புறம் தான் ஆக்ஷன்ல வருது. ஆனா என்ன மாதிரி? நல்லத, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி எப்படி நடக்கும்னு சொல்லி சரியான காரியங்களை நம் மனதுல போட்டு சிந்தித்து அந்த கரெக்டான காரியங்களை பார்க்க துவங்குகிறது தான் விசுவாசம். பிசாசு எப்பவுமே திருட, நல்ல உணர்வுகளை கர்த்தர் கொடுத்ததை கொஞ்சம் அப்படி ட்விஸ்ட் பண்ணி கெட்டதா மாத்துறதா அவனுடைய வேலை. ஹalleluya, இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, ஹalleluya. அப்ப விசுவாசம் அப்படித்தான் செயல்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். What God has promised, ஆண்டவரால என்ன செய்ய முடியும்னு நம்ம சிந்திக்கணும். பயத்தை இப்படி கொடுத்த சிந்தனை வந்தா கர்த்தரால என்ன செய்ய முடியும், கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. பயத்துக்கு, ஒருவேளை பயத்துக்கு இடம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட் நடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், faith has a mighty impact on fear that will crush the fear. Hallelujah. பாருங்க, பயத்துக்கு இருக்கிற அந்த தாக்கத்தை காட்டிலும் நம்ம விசுவாசத்துக்கு அதைவிட மேலான வலிமை உண்டு, அதைவிட மேலான வல்லமை உண்டு. அது பயத்தை நொறுக்கி தள்ளுகிறதான ஒரு ஒன்றாக இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இருக்கிறீங்களா? விசுவாசத்திற்கு பெரிய சக்தி இருக்கிறது. விசுவாசம் என்னத்தை வேணாலும் செய்யறது ஒரு விசுவாசம். பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷம், ஆனா அவளுடைய விசுவாசம் என்ன பண்ணிடுச்சு? அத்தனை வருஷத்தோட பாட நொடி பொழுதுல நீக்கிருச்சு. ஹalleluya. அப்ப பயம் பெருசா, விசுவாசம் பெருசா? விசுவாசம். விசுவாசம். எல்லாரும் சொல்லாம விசுவாசம் பெருசு. ஹalleluya. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை வருஷமா பயத்தினால ஆட்கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு வருஷமா உங்களை கஷ்டத்துக்குள்ள வச்சிருந்த பிடியா இருந்தாலும் சரி, ஆனா விசுவாசம் எல்லாத்த காட்டிலும் பெருசு. அது எல்லாத்தை விடவும் வல்லமை வாய்ந்தது. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறதான ஒரு ஜெயம். ஹalleluya, ஹalleluya. என் கர்த்தரால கூடும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார், என் உணர்வுகளை மீட்டிருக்கிறார். ஹalleluya. பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, எந்த நபரை குறித்தும் பயப்பட, ஊழியக்காரர் மேல சிலருக்கு பயம், ஐயோ பாஸ்டர் சபிச்சிருவாரோ, இந்த மாதிரி பண்ணிருவாங்களோ, அப்படி இவ்வளவு பயப்படக்கூடாது. எந்த மனிதர்களுக்கும், அதாவது மரியாதை இருக்கணும். ஒரு மாதிரி பயம்னா நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? சிலருக்கு வந்து பயமா இருக்கும், ஒரு மாதிரி பயந்துகிட்டு இது, அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது. கடவுளே நமக்கு ஒரு அன்பின் தேவனாக அவர் எப்படி நினைக்கிறார், புரிந்து கொண்டு நாம் செயல்படணும்னு நினைக்கிறார். இப்ப ரொம்ப பேர் நிறைய பயமுறுத்தி அப்படி பிடிச்சு அந்த மாதிரிலாம் பயந்துக்க கூடாது. அவங்க சொல்றவங்களுக்கு அவங்க அறியாமையில சொல்றாங்க, அப்படியெல்லாம் நம்ம வந்து பயப்படக்கூடாது.
எதுவும் ஆகாது. நம்ம நம்ம நல்லபடியா ஆண்டவர் கூட உறவு இருந்து நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும். இப்ப நம்ம பயந்துக்க கூடாது. ஹalleluya. மனிதர்களுக்கு பயப்படும் பயம் என்ன பண்ணுமா? கண்ணிய வருவிக்குமா. எந்த மனுஷங்களுக்கும் பயப்படக்கூடாது. மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. மனிதர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கே ஒரு 3 பேர் மேல அவனால வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ற அளவுக்கு அவனுக்கு முடியாதாம். அதுக்கு மேல அவனால முடியாதாம். அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கிறாராம். உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு அவ்வளவுதான் கெப்பாசிட்டியா. அவனால புரிஞ்சுக்கவே முடியாதா. நம்ம எவ்வளவு ஓபன் அப் பண்ணி காமிச்சாலும் அவனுடைய கெப்பாசிட்டியா அவ்வளவுதானா. அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா. அப்ப எப்படி இப்ப நம்மளால புரிய வைக்க முடியும்? அப்ப நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்மளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நம்மளாலையும் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இத புரிஞ்சுகிட்டு அடுத்த மனிதர்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ நாம் பயப்படக்கூடாது. ஹalleluya. ஹalleluya. டிசிப்ளினா இருக்கணும். நம்ம நல்லவளா இருக்கணும். நம்ம கீழ்ப்படியணும். அது வேற. ஆனா ஒரு மாதிரி பயந்து நடுங்கிக்கிட்டு மனிதர்களுக்கு பயப்படுறது, வீட்ல இருக்கிற உறவுகளுக்கு பயப்படுறது, அப்படி பயப்படக்கூடாது. பாத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு பயப்படக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு லெசன். ஹalleluya. நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளலாமா? இது ஒரு ஒரு 5 நிமிடத்துல நம்ம முடிக்க போறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 2வது வசனத்தை வாசிங்க. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாருங்க, இந்த இந்த இடத்துல பார்த்தோம்னா மீதியானர்கள் இஸ்ரவேலர்களை ஆமா அடிமைப்படுத்தி இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது தேவனை நோக்கி அவர்கள் என்ன பண்றாங்களா? விண்ணப்பிக்கிறாங்களா? கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்றாங்களா? விண்ணப்பிச்ச உடனே ஆண்டவர் ஒரு நபரை அந்த இடத்துல எழுப்பி அவர்களுடைய கையில இருந்து ஜனங்களை விடுவிக்கிறதற்காக ஒரு மனுஷனை எழுப்புறார். ஆனா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் ரொம்ப தைரியசாலியா? அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் பயந்தாங்கோலியா இருக்கிறான். பயப்படுகிறவனா இருக்கிறான். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. எந்த வசனம்? 6வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அவனுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறத பார்க்கிறோம். அவனுடைய உணர்வு ஒரு மாதிரி இருக்கிறத பார்க்கிறோம். நான் போய் எப்படி பண்ண முடியும்? என்னால எப்படி செய்ய முடியும்? நான் ரொம்ப சிறியவன், நான் ரொம்ப எளியவன், என்னால முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே நான் உன்னோட இருக்கிறேங்கிறாரு. அப்பவும் அவனுக்கு முடியல. இவனுக்கு உள்ள எப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கு பாருங்களேன். 13வது வசனம் வாசிங்களேன். 13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். பாருங்க, உங்களை என்ன மாதிரி சாதாரண மனுஷன், எளிமையானவன், சிறுமையானவன், பயப்படுறான். அவனுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. கடவுள்கிட்டே கேள்வி கேட்கிறான். நம்ம கேட்கிற மாதிரி. அப்ப ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு? எனக்கு ஏன் இப்படி அனுமதிச்சீங்க? எங்களுக்கு நீங்க கூட இருக்கிறேன்னா எப்படி எங்களுக்கு இப்படி நடக்கலாம்? அப்படின்னு நம்மளை போல சாதாரணமான டவுட்ஸ் இருக்கிற, கேள்விகள் இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷன் தான். அவனுக்கு பயம் இருக்குது. ஆனா இவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு. இது நிறைய இந்த சம்பவங்கள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய ஜனங்கள் வருவாங்க. அப்புறம் எப்படி அந்த 300 பேரோட கூட போய் நீ யுத்தத்துக்கு போ, இப்படி இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்படி எல்லாம் வருது. ஆனா இவன் எப்படி அது இவனால வந்து இவன் சாதாரணமான மனுஷன், பயம் இருந்துச்சு. இவன் எப்படி அப்ப வித்தியாசமானவனா இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, he did not act according to fear. அவன் பயம் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த பயத்தின் விளைவாக இவன் செயல்படாமல் மாறாக விசுவாசத்தினால் அவன் செயல்பட்டான். ஹalleluya, ஹalleluya. அதுதான் வித்தியாசம்.
அதுதான் வித்தியாசம். நம்ம வேதத்துல வாசிக்கிற எல்லாமே நீங்க நினைச்சு உங்களுக்கு நானும் நிறைய நாள் நினைச்சேன், நானும் அப்படிப்பட்டவை இல்லப்பா சாமி, என்ன விட்டுருங்கால, இப்படிதான் நினைக்கிறோம். நம்மளை போல அதே பயம், அதே குழப்பம், அதே சந்தேகம், அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்மளை போல தேவனிடத்துல இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிற அதே மனிதர்கள் தான். ஆனா அவர்களுக்கும் நம்ம ஒருவேளை நமக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவா இருக்கிறது? ஒருவேளை எமோஷன்ஸ கையாள்வதுல நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த எமோஷன்ஸ் அடிப்படையாக வைத்தவர்கள் செயல்படாமல், பயத்தினால பயம்னா என்ன பண்ணிருப்பான்? ஓடி போய் ஒளிஞ்சிருப்பான், வந்திருக்கவே மாட்டான். இதுலயே அடுத்ததே இருக்குது, பயப்படுகிறவர்களை நீ திருப்பி அனுப்பிருங்குது. அப்படின்னா கிதியோன்ல ஃபர்ஸ்ட் போகணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா? அந்த வசனம் இருக்கா? அந்த வசனத்தை யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சா கூட வாசிக்கலாம். நான் நினைக்கிறேன். ஓகே, சரி, பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்ச அப்புறமா வாசிங்க. பயப்படுகிறவர்கள் சொல்லு, வாசி செல்வி. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிலியாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா! என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? 22,000 பேர் ஓடிட்டாங்க. உண்மையா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஓட வேண்டியது யாரு? முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓட வேண்டியது யாரு? கிதியோன் ஓடி இருக்கணும் இல்லையா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, என்ன வித்தியாசம். இவனுக்கும் அதே பயம் இருந்தது, அவர்களுக்கும் பயம் இருந்தது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஒரே ஒரு காரியம் தான். இன்னைக்கு நமக்கு பயம் இருந்தாலும் நம்ம எதை சார்ந்து நாம் செயல்படணும் அப்படின்னா, பயத்தை அடித்தளமாக வைத்து செயல்படாமல் விசுவாசத்தை அடித்தளமாக வைத்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் நம்மோடு கூட பேசின காரியங்களை வைத்து நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய வாழ்வு, நம்ம செய்யற காரியங்கள் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? திரும்ப நம்ம பார்ப்போம். திரும்ப நம்ம அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். இன்னைக்கு ஒன்றே ஒன்றுதான், டோன்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு யுவர் ஃபியர். பயம் நம்மளை இருக்கலாம், ஆனா அது டோன்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு ஃபியர், ஆக்ட் அக்கார்டிங் டு ஃபெய்த். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொண்டு, என் தேவன் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிற, நான் எழும்பி நடப்பேன். என் தேவன் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிற, நான் இந்த காரியத்தை செய்வேன். என் தேவன் என்ன இந்த காரியத்தை நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். அவன் என்ன பெரியவனா? என்னுடைய கர்த்தர் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். நான் எதை குறிச்சு நான் என்ன பண்ண தேவையில்ல. சும்மா நான் போய், ஆமா, நான் எதை குறிச்சோம் நான் பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தோடு கூட முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.